அந்த சமூகத்தை எப்படி ஒரு குற்றவாளிகளே உருவாகாத குற்றமற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, நம்முடைய கனவு. அப்போ அந்த கனவை நிறைவேற்றோம். நம்முடைய தலைவர், எங்கள் தலைவர், படத்தை போட்டு காட்ட முடியாது, அதை ஒளிபரப்ப மாட்டாங்க. தலைவர்னா உனக்கு யாருன்னு தெரியும். அப்போ நம்ம தலைவரை காவல் படையை கட்டிட்டு காவல்துறை அணிவகுப்பு பேரணி அதில் மரியாதையை வாங்கும்போது காவல்துறையில்கிட்ட பேசுனது தலைவர் பேசுனது அவன் மகன். நான் உங்களுக்கு பேசுகிறேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. இப்ப வேலை என்ன? குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. அப்படிப்பட்ட காவல்துறை படைப்பதுதான் நம்முடைய வேலை. இங்க பாரு, பார்த்துக்க. இது ஏன் சீருடைய மாத்திருக்கேன்? இந்த காக்கி மேல என் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. வந்த உடனே இந்த சீருடைய மாத்திடுறோம். மாத்திட்டு பாரு எப்படி இருக்கு, பாரு அப்படி பாரு. காவல் நிலையத்தில் அந்த சிவப்பு அருவருப்பார்களை தூக்கிறோம். காவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பையன்களை பயப்பட தேவையில்லை. அங்க நம்ம காவல் தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கணும். இங்க பாரு, வண்ணத்தை முழுக்க மாத்தி விட்டுரும். சுழற்சி முறையில் பணி, காவல்துறைக்கு சுழற்சி முறையில் பணி. ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் பணி. காவலர்கள் பற்றாக்குறை இருந்தால் பணிக்கு கூடுதலாக நம்ம காவலர்களை எடுத்துக்கிறோம். பார்த்துக்க, காவலர்களை கூடுதலாக எடுக்கிறோம். இதில் என்னன்னு பாரு, இராணுவ வீரர்கள், நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கூட 2 மாத காலம் விடுமுறை இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கிறது. நீதி அரசர்களுக்கு கூட சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை என்று 2 மாத காலம் விடுமுறை. ஏப்ரல் மேலாம் நீதிமன்றம் இருக்காது, விடுமுறை இருக்கிறது. ஆனால் நம்முடைய காவலர்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கூட விடுமுறை இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. ஆசிரியர்களுக்கு இருக்கு, இராணுவ வீரருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, காவல்துறைக்கு இல்லை. இப்ப நாம் என்ன செய்யறோம்? காவல்துறைக்கு இதனால அந்த இல்லாதனால மன அழுத்தம் கூடி, பணிச்சுமை, மன அழுத்தம், உறக்க நேரம் குறைவு, குடும்பத்தை பார்க்க முடியாது, அம்மாவுக்கு முடியலாம் மருத்துவமனை சேர்க்க முடியாது, மனைவிக்கு பிரசவம்னாலும் கூட போக முடியாது, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சேர முடியாது. எல்லா சுமையும் அழுந்தி மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொள்கிற நிலைக்கு. இவன் என்னுடைய உறவினர், இவர் கோவையில் பெரிய பொறுப்பில் இருந்தார். துப்பாக்கி எடுத்து நெத்தியில் சுட்டி இறந்து விட்டாப்புல. எப்படி? மனச்சுமை, அழுத்தம். இது நம்ம தங்கச்சி உங்களுக்கு தெரியும், தற்கொலை செய்து கொண்டு இறந்தது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையை சுத்தமாக ஒழிக்கிறோம். மன அழுத்தம்ங்கிற ஒன்றே காவலர்களுக்கு இருந்தால் எப்படி பணியாற்ற முடியும்? தூக்கிட்டு வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில். ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். எது? ஊதிய இழப்பில்லாமல். நல்லா கவனிச்சுக்கிற, பார்த்துக்கிட்டே வா. சுழற்சி முறையில் விடுமுறை. 6 மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட சுற்றுலா சென்று வர அவர்களுக்கு அரசே செலவு பண்ணி பொறுப்பெடுத்து அவங்களை குடும்பத்தோட சுற்றுலா அனுப்பும். அது எல்லாமே ஒருங்கிணைக்கும். அது காவல்துறைக்குன்னு இருக்கிற அந்த துறை அமைச்சகம் அதை ஒழுங்கு பண்ணி செய்யும். குடும்பத்தோட போய் இந்த எந்த அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருங்க. காவல்துறையெல்லாம் யாரு? பூரா நம்ம சொந்தக்காரன், சித்தப்பன், பெரியப்பன், மாமச்சின அண்ணன் தான். இந்த பாரு, சுற்றுலா போயிட்டு வர செய்கிறோம். காவலர்களுக்கு இந்த குடியிருப்புனா
இந்த குடிசை மாற்று வாரியத்தில் கட்டணும். தரமான குடியிருப்பு கட்டி ஸ்டார் விடுதி போல நட்சத்திர குடியிருப்பை மாற்றிடுறேன். மருத்துவமனையில் தனிப்பிரிவு, மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, மருத்துவர்களுக்கு, இராணுவ வீரர் தனித்தனி பிரிவு. வந்தவொடனே ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. காவல்துறையாக தனி செக்ஷன் சொல்லுமா, தனி பிரிவு. காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து கொள்ள செல்ல தனித்தனியாக எல்லாம் கூட செய்து பண்ணி கொடுத்துட்றோம். பார்த்துக்க. இப்போ கண்காணிப்பு கருவி எல்லா இடத்துலையும் காவல் நிலையத்தில் நாடே கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தப்பிக்க முடியாது. எங்கிருந்து யார் கண்காணிக்கிறார் என்று உனக்கு தெரியாது. இப்போ ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டார், கூப்பிட்டு விசாரிக்கும் போது மாண்புமிக்க மனித நேயத்தோட இப்படி டவசரை கழட்டு, இந்த சட்டையை கழட்டு, உட்காரு, முட்டிக்கால் போடு, அடி தடி, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இங்கே வாத்திட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், குற்றங்களை குறைக்க நமக்கு குற்ற தடுப்பு காவல் படையை கண்டுபிடிச்சிடறோம். இந்த சீருடை இல்லாது ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ் அவங்கள என்ன பண்ணுறோம், உடல் தகுதியை நீக்கிடுறோம். ஒரு உயரம் குறைமா இருக்காரு, தடிமனாக இருக்காரு, ஒல்லியாக இருக்காரு, கல்வி தகுதி மட்டும்தான் பார்க்கும், சேர்த்துக்கிறோம். திருநங்கை மாற்றுத்திறனாளி, நீ மாற்றுத்திறனாளியில் போலீஸ் பார்த்துக்க மாட்டீல, உன் மகன் ஆட்சியில் போலீஸு எப்படி இந்த பாரு இப்படி இருப்பாப்புல. அவர் என்ன பண்ணுவார், இந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பாப்புல. உனக்கு போலீஸ்ன்னு தெரியாது, உன்னை விட வேகமாக கை தட்டுவாப்புல. நீ சேட்டை பண்ணின்னு வச்சுக்கிறங்க, அவர் எல்லாருக்கும் கறி வச்சிருப்பேன், கை 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 கைன்னு செய்தி போகும். 10 பேர் வந்து எந்திரிக்கு தம்பிம்பா. போலீஸ் மாதிரி யாருங்க நீங்கள், வாங்க வாங்கங்க வாங்க வாங்கண்ணா, கூட்டிகிட்டு போய் உட்காருங்க. ஹலோ உட்காரா, டேய் உட்கார்றா பட. அங்கே போனால் தெரியும் அவன் போலீஸுன்னு. தப்பிக்கவே முடியாது. நீ தாலி அக்கிறது, தோட இருக்கிறது, பிள்ளைய கேலி பண்ணுறது, பரிசத்திடுறது, தொலைச்சி போடுவேன். ஊக்கி வச்ச பச்சை மட்டையை அடித்து உடம்புல உப்பு தண்ணி வச்சு விட்டுருவேன். ஒழுங்காக இருக்கணும். வெறும் பச்சை மட்டை இல்லை தம்பி, முதுத்தோலை உரித்து உப்பு தண்ணியை கடல் தண்ணியாச்சு உப்பை கரைச்சி ஊற்றி விட்டுருவேன். துடிச்சு கும்பிட்டு விழுந்துடுவேன். இனிமேல் எண்ணமே வராது உனக்கு. பார்த்துக்க. குற்ற தடுப்பு காவல் நிலையம் தொடங்குவேன். இவங்கெல்லாம் போலீஸு, உனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கள போலீஸு. அப்போ குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிச்சு அதை வழக்காக்கி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்குற காவல் படை தான் இப்போ இருக்குது. குற்றம் நடப்பதற்கு முன்பு அதை தடுக்கிற காவல் படை ஒரு பிரிவை நம்ம உருவாக்கிக்கிறோம். அது ஒன்று உருவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் போலீஸ்ன்னு தெரியாது. இவங்கெல்லாம் போலீஸ்ன்னு தெரியாது உனக்கு. டீ குடிச்சு உட்காந்துருக்குது. இந்த மாதிரி சேட்டை அந்த பண்ணின்னு வச்சுக்க, இப்படிலாம் பண்ணின்னு வச்சுக்க தம்பி, கதை இந்த மாதிரி வாட்சிலேருந்து போயிடுச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுச்சு வந்து இப்போ என்னன்னா, இப்போ வந்து பண்டிகை, நம்ம உனக்கு பண்டிகை இருக்குது, எல்லா பண்டிகை இருக்குது. பொங்கல் பண்டிகை இருக்குது, தீபாவளி இருக்குது, ரம்ஜான் இருக்குது. ஆனால் காவலர்களுக்கு எந்த பண்டிகையும் இல்லை. நீ பட்டாசு வெடிச்சா இப்போ பார்த்து வெடிப்பா, ஓரமாக வெடிப்பா, நிற்கணும். பொங்கலுக்கே நிற்கணும். நீ செத்து பாடையில் போனாலும் கூட வரணும், பல்லக்கு தூக்கிட்டு போனாலும் வரணும், கோயில் திருவிழாவுக்கு வரணும், எல்லாத்துக்கும் நிற்கணும். ஆனால் நம்ம ஆட்சியில் விடுமுறை. எப்படி விடுமுறை? ஒரு நாளில் அரை நாள் பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு விடுமுறை. மீதி நேரம் பகுதி நேரம் பிரிச்சுக்கிறோம். இப்போ 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அவருக்கு பணி, பெண் காவலருக்கு 3 மணி நேரம் பணி செஞ்சுட்டு போயிடலாம். சுழற்சி முறையில் விடுமுறையை பண்டிகை காலங்களில் கொடுத்துக்கிறோம். என்னென்னா பலகாரம் சாப்பிட முடியாது, தாய் தந்தையரோடு இருக்க முடியாது, ஒரு புதுசு வேட்டி கட்ட முடியாது, எப்போ பார்த்தாலும் சீருடையோட வெறப்பாகவே இருக்கிற நிலைமை தூக்கிடுறோம். மகளிர் காவலர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஓராண்டு விடுப்பு கொடுத்து சம்பளம் பிடித்தல்லாம ஊதியத்தோடு கொடுத்துட்றோம். பாரு எப்படி இருக்குங்க. எல்லாத்துக்கும் கூட வருவான் போலீஸு, எல்லாத்துக்கும் வருவான். நீ விபத்துனாலும் வரணும், சாலையில் விழுந்து செத்தினாலும் வரணும். இங்கே பாரு, செத்து ஒருத்தன் சாலையில் விழுந்தான்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்காக நீ போயிட்டு இருப்பேன். செத்து விழுந்த உன் சித்தப்பனா இருக்கலாம், என் அப்பனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனாச்சுனா, உன் மச்சனா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், நீ போய்கிட்டே இருப்ப. ஆனால் எவன் செத்து பிணமாக விழுந்தாலும் அந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன்
நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ், காவல்துறை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது காவல்துறையை போற்ற மதிக்க பழகிக்க பாரு. முதல்ல விழுந்தவொடனே அந்த இடத்துல வந்து ஒரு போரையை போத்தி துணியை போத்தி இந்த பிணத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் நிற்க போறது யாரு? காவல்துறை. பாரு, மேன்மையான பணிகளை செய்யும் காவலர்களை போற்ற வேண்டும். எப்படி? அப்படி போற்றவர்களுக்கு உயரிய விருது கொடுத்து பணி உயர்வு கொடுக்கும். அவன் மரணிக்கும் போது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யும். போற்றத்தக்க பணியை செய்கிற காவலர்களை போற்றும், கொண்டாடும் அரசு. இப்ப பாரு, இவர் தலைவர், இவர் சாலையில் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை பார்த்துக்கடா. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போக்குவரத்தை நிறுத்தி வரிசையா வெயிலில் நம்ம பிள்ளைகளை ஆண்காவலர் பெண்காவலர் நின்று இங்கிட்டு போ அங்கிட்டு போ டிராஃபிக்கு. எங்கே போறாரு இவரு? கோடுமை ஒரு நாள் அதிகாலையில் விண்ணூர்தி நிலையத்துக்கு போக 5 மணிக்கு வரேன், வரிசையா என் தம்பி வணக்கம் பண்ண என்ன நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். அண்ணே சைக்கிள் ஓட்ட வராங்கண்ணே. டேய் வச்சு வெளுத்து விட்டேன் பாரு. சைக்கிள்ல இந்த பக்கம் போறாங்கன்னு மொத்த போக்குவரத்தையும் ஒரே பக்கம் திருப்பி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பக்கத்தில் போக வர நெரிசல் வராது, விபத்தான யாரு பொறுப்பு? அதுக்கப்புறம் தான் ஓட்டணுமா போய் பூங்கால ஓட்டு, விளையாட்டு திடல்ல ஓட்டு. எப்படி இருக்கு? இப்ப நமக்கு எதுக்கு இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு? நம்ம தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படி? தேவையில்லை. இங்க பாரு, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு எலிப்படை, பூனைப்படை, இசட்டுப்படை, ஒய்ப்படை. எதுக்கு? ஏண்டா இவ்வளவு பயந்தங்க? எதுக்குடா வாரிய பதவிக்கு வாரிய? அவ்வளவு உயிர் பயிருக்குன்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானடா. மக்களுக்கு சேவை செய்ய வரவன் மக்களை பார்த்து பயப்படுறான். ஏய், எந்த நாட்டிலடா அது நடக்குது? இந்த மாதிரி சாருக்கு பாதுகாப்பு. வரிசையில் நிற்கணும். இங்கே ஏப்ரல் மேயில் வெயிலில் நிற்கணும், பனியில் நிற்கணும், மழையில் நிற்கணும், ராத்திரியில் நிற்கணும். பாரு, இந்த முறையை ஒழிக்கணும்டா. இந்த நாட்டில் சுத்தமாக ஒழிக்கணும். காவல் நிலையத்தில் இரு, அதான் உன் வேலை. ரோட்டில் நிற்காத. இந்த பாரு, போகும்போது இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து. இது எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ என்ன உங்கள் அண்ணன் கேள்வி கேட்குறோம் மயன், இந்த தேர்தலில் ஓட்டு கேட்க போகும்போது என் ஆத்தா கலந்தபடி ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல, அந்த இதுக்குள்ளே ஆசிட்டை ஊற்றிடுவான்னு நீ எப்படி நீ நம்பாமல் போய் கும்பிடுற? பக்கத்தில் நிற்கிற நீ ஆசிட்டை வச்சு அந்த சூடத்தில் கொளுத்தி விட்டான்னா என்ன பண்ணுவ? அப்போ பயம் இல்லாமல் நிற்கிற பல்ல அடிச்சுக்கிட்டு. அப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே மக்களை, உனக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்ச மக்களை சந்திக்க எதற்காக பயப்படுற? எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, சாலையில் நிற்கணும். ஆட்சிக்கு வந்தவர் எல்லாம் பாதுகாப்பு சருன்னு போகணும். அதுக்கு பேர் என்ன? புரோட்டா கால். நம்ம புரோட்டா ஆட்டுக்கால் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் என்ன புரோட்டா கால்னே தெரியாது. இங்கே பாரு, நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம சித்தப்பன் பெரியப்பேன், நம்ம அக்கா தங்கச்சி இப்படி சாலையில் நிற்கிறத அண்ணன் பார்க்கும்போது ஒரு வழி வரும்பாரு. டேய், இதை ஓடிச்சிடணும்டான்னு வெயிலில் நிற்பான். ஒரு சிறுநீர் வந்துருச்சு, ஒரு அவசரம் வந்துருச்சு, எங்கே போவான்னு சொல்லு. நம்ம தங்கச்சி நிற்கிது, நம்ம அக்கா நிற்கிது, எப்படி போகும்டா? ஒரு மாந்தனையும் உள்ள ஒரு மனிதன் செய்கிற ஒரு தலைவன் செய்கிற ஆட்சியாடாது. போப்பா போய் இருப்பான்னு பாரு. இங்கே பாரு இவங்க பண்ணுறது. இந்த பாரு, நான்லாம் ஒரு நாள் ராத்திரி தூத்துக்குடி விண்ணூர் நிலையத்திலேருந்து போகிறேன். 10:30 மணிக்கு 4-5 தங்கச்சியை சாலையில் நிற்கிது. வெறும் கருவை, ஒரு நட்டுவாக்கில் கடிச்சிருச்சு, ஒரு தேல் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. அந்த முறை ஒழிக்கிறோம்டா. இவர் குளிரூட்டப்பட்ட வாகனத்துலேருந்து ஜெயில் போவார், இவன் வெயிலில் நிற்கிறான் பாரு. இங்கே பாரு, அப்படி உனக்கு உயிர் பயம் இருந்தால் வராத, மக்கள் சேவைக்கு வராத, வீட்டிலே இருந்துக்க. இவன் யாருன்னு தெரியுதா? போரிஸ் ஜான்சன். யாருன்னு தெரியுதா? இங்கிலாந்து நாட்டின் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். எதில் போகிறான் பார்த்தியா? பாராளுமன்றத்துக்கு சைக்கிளில். சிரிக்காத. இவன் யாரு? மார்க் ரூட்டே, நெதர்லாந்து பிரதமர். எதில் போகிறான் பாராளுமன்றத்துக்கு? சைக்கிளில். ஒரு ஆளாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் பிரதமர் தான். பாரு, இது யாரு தெரியுதா? ஓ நாடு தான், நம்ம நாடு தான். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில். யார் பின்னாடி மோட்டர் பைக்கில் உட்காந்துருக்க ஆள் பாருது? மம்தா பானர்ஜி. ஏன்களே,
ஒரு காரில் போகுது, கார் ரிப்பேர் ஆயிடுது, வண்டியை நிறுத்திட்டு அந்த மோட்டர் பைக்கில் போகிற தம்பி என்னை அசம்பிளியில் விட்டுரு, சட்டசபையில் டேய் நடந்ததான் தவறா, மோட்டர் பைக்கில் போதுறான் முதலமைச்சர் டாட்டா காட்டிட்டு. இவன் யார் தெரியுமா? டேய் அவனை காட்டுப்பா. அந்த நாள் யார் தெரியுமாடா? கேரளா முதல்வரா பினராயி விஜயன். சாதாரணமாக நடந்து போவாப்ல பாரு. இவன் யார் தெரியுதாடா? நம்ம தாத்தா. யார் தெரியுதா? நம்ம தாத்தா தான். எப்படின்னு பாரு, எப்படி போறாரு பாரு, என்னன்னு பாரு. என்னது அது? என்ன சத்தம்னு? முதலமைச்சர் கார் போகுது, முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் ஜீப் போகுது, வாங்கி 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 வாங்கின்னு சைரன் சத்தம் போட்டுக்கிட்டு. ஏய் என்னது இதுன்னு போலீஸ்னு. ஏய் நிப்பாட்ட சொல்லு, ஏன் இங்கே வா, என்னது, ஏன் இப்படி சங்க சத்தம் போட்டான, செத்தா போனேன் சங்குதி போயிட்டு இருக்காங்கிறப்பல. எங்க இருந்து வருதுன்னு? நம்ம வண்டிக்கு முன்னால போற போலீஸ் ஜீப்ல இருந்து வர்ற சத்தம் தான் சார். வண்டியை நிறுத்துப்பா. அது என்னையா அது சிவப்பா மேல மாட்டி வச்சிருக்கீங்க? சைரன் வண்டி சார். இது என்ன கூத்துன்னு? நான் உயிரோடு தானே இருக்கேன். முன்னால சங்கு ஊதிட்டு போனா என்ன அர்த்தம்னு? நீங்க போற ரூட் பந்தோபஸ்துக்காக கொண்டு வந்திருக்கோம் சார். எனக்கு எதுக்குப்பா பந்தோபஸ்து? நான் சீனா. டேய் இதை பார்த்து இந்த பயிலுக்கு திருந்தலடா. ஐயா ஐயா ஒரு 100 வண்டி போகும்டா, ஒய்யும். டேய் எங்கடா போறிய உங்க ஆடம்பரம் அக்கிரமத்துக்கு? இவங்க சினிமாவிலேருந்து வந்தாங்களா? சினிமா செட்டு மாதிரியே பிரம்மாண்டமாக இருக்கணும். வைத்தியக்கரை என் தாத்தன் பேரைங்கர் அண்ணா மூதறிஞர் ராஜாஜி, நம்ம தாத்தன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசேம ராஜா, இந்த டாக்டர் சுப்பராயன், இவங்கெல்லாம் இப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க. போய்கிட்டு இருக்கேனா இல்லை பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கேனா? நம்ம நாட்டில் தானேயா போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜீப்பை திருப்பி கொண்டு போங்க. சும்மா வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு ரெண்ட செலவுங்கிறப்பல. ஏண்டா நான் சீனாவில் வரணும், பாகிஸ்தானில் வரணும், சொந்த நாட்டில் போகிறதுக்கு எதுக்குடா பாதுகாப்புன்றப்பல. இவங்க மக்களை நம்மளை பயப்படுறாங்க. இது தாத்தாவின் ஆட்சியில், பேரன் ஆட்சியில் எப்படி இருக்கு? தவிர்க்க முடியாத இடங்களில் என் பிள்ளைய நிற்குதுன்னு வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சுருவேன். எப்படி? மொபைல் டாய்லெட்ஸு வச்சுருவேன். ஆண் காவலர்களுக்கு அதே மாதிரி வச்சுருவேன். தவிர்க்க முடியாத இடத்துல தான், தேவையில்லாமல் சாலையில் வந்து நின்றுட்டு இருக்கக்கூடாது. நீ போய் காவல் நிலையத்தில் காவல் பணியை செய், உனக்கு என்ன வேலையோ செய், இல்லைன்னா சும்மா இரு, புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருது என்றால் அங்கே பிள்ளைகளுக்கு போதிய வசதி இந்த மாதிரி வண்டியை முதல்ல நிறுத்திடுவேன். நகரும் கழிவறைகள், கேரவன், நடிகர்கள்லாம் சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்துகிறாங்களா ஷூட்டிங்க்கு, அந்த வண்டியை அரசு வச்சுருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு நிறுத்திடும். அதுக்கு கேரவன் பேர் பாதுகாப்பு வண்டி. இங்கே பாரு, இந்த மாதிரி எங்கள் காவலர்கள் சாலையில் நின்று பணி செய்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், போக்குவரத்து காவலர்கள் நடுவீதியில் நிற்பதோ வெயிலில் நிற்பதோ கிடையாது, எடுத்துடுறோம். என்ன பண்ணுறேன், சாலையின் இரு ஓரத்தில் கண்ணாடி அறை, இப்படி இந்த பக்கம் சுவர் இருக்கும், பின்னாடி சுவருக்கும் முன்னாடி கண்ணாடி அறை இருக்கும். குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கணும், உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்து எல்லா இடங்களையும் வளைவு கண்காணிப்பு கருவி CCTV பொருத்தியிருப்பேன். பல இடங்களில் எல்லாம் கண்ணு முன்னாடி கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்கே மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஏற்கனவே இருக்கிற காவலர்கள் புதிய பணிக்கு எடுக்கும்போது திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும், விதவை பெண்களெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அந்த அறைக்குள்ளே. இந்த பாரு, அப்படி இந்த முறையை ஒழிச்சிடும். நீ தவறே செய்ய முடியாது. ஒவ்வொரு வளைவும் போட்டுக்கிறோம். இது எங்கே இருக்குது? இது மாதிரி சிங்கப்பூரில் இப்படி இந்த மாதிரி அறையை கொடுத்துட்றேன். நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏசி போட்டு உள்ளே உட்காந்துக்கிற வேண்டியதான். அந்த சீருடைய மாற்றிடுறேன், வெள்ளையை. அது தூசி அடித்து அது நீ தெருவில் அந்த பச்சையை கொடுத்துறேன். ஏன் பச்சை? க்ரீன் சிக்னல் வந்தால் தானே நீ போகணும். போக்குவரத்து எல்லா காவலருக்கும் பச்சையாக போடு. இந்த பாரு, சீருடைய மாற்றிடுறேன். சாலையில் நிற்கவில்லை. 20,000 மாத்திரை, தூய தமிழில், அது கிலோமீட்டர் இங்கிலீஷில். நான் வரும்போது 1000 மாத்திரைன்னு தான் எழுதியிருக்கோம். அப்புறம் குழம்பிக்காத. கிலோமீட்டர் வேகத்தில் 1000 மாத்திரை வேகத்தில் செல்லவும்னு இருக்குதுன்னா இப்படி எழுத்து வரும். 15 கிலோமீட்டர் வேகத்தில் போ அப்படின்னா அதில் நீ போகணும். போகலை அப்படின்னா இவர் மெதுவாக செல்லவும் தான் எழுதியிருக்கோம். ஏன்? பள்ளிக்கூடம் அருகில். இந்த மெதுவாக செல்லவும்லாம் இருக்குது, அதை எடுத்துருவோம். பள்ளிக்கூடம் அருகில் அதான் போட்டிருப்போம்.
பள்ளிக்கூடம் அருகின்னா நீ என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெதுவாக செல்லணும். மெதுவாக செல்லணும்னு எழுதுனா நீ அறிவு கட்டவன், முட்டா பையன்னு அர்த்தம். நடைபாதை நடப்பதற்கே நீ எழுதி 50-60 கோடி செலவு பண்ணி இந்த முதன்மையான நகரங்களில் வேணா நான் சொன்ன போய் பேர் கேட்க நகரில் நடைபாதை நடப்பதற்கே 10 அடிக்கு ஒரு பலகை வச்சிருக்கு. அப்போ நடைபாதை நடக்கிறதுக்கெல்லாம் படுத்து உருள்றதுக்க டேய், நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியணும்டா. அந்த சமூகம் தாண்டா அறிவு சமூகம். புல் மேலே நடக்காதேன்னு எழுதி வைக்கிறது மாதிரி ஒரு தற்குறி சமூகம் இருக்கடா, தற்குறி சமூகம். இந்த பைத்தியக்காரங்களா, பள்ளிக்கூடம் அருகில், கோயில் அருகில், தொடர்வண்டி நிலையம் அருகில், அவ்வளோதான் போட முடியும், அவ்வளோதான் போட முடியும். இதை கற்றுக்கணும் முதல்ல. இங்கே பாரு, இவ்வளோதான் கொடுப்பேன். ஏன்? பள்ளிக்கூடத்து மெதுவாக செல்லவும் அதெல்லாம் போட மாட்டேன், தூக்கிடுவேன். வேகத்தடையை எடுத்துருவேன். வேகத்தடை என்பது மக்களின் அறிவுக்கு போட்ட தடை, ஒழுக்கத்திற்கு போட்ட தடை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், வேகத்தடை போட்டால் தான் இவன் மெதுவாக வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த அறிவை குறைச்சி மதிப்பிடுறேன். நீ என்ன நினைக்கிற? வேகத்தடை போட்டால் தான் மெதுவாக வருவான், அடுத்த மதிப்பை தூக்கிடுறேன், அங்கே வைக்கிறேன். இங்கே இது இருக்குது அப்படின்னா நீ மெதுவாக செல்லணும், கடைப்பிடிக்கணும், கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா உள்ளே இருந்து கம்பியை பிடிக்கணும். இங்கே பாரு, ஏனுகள் 3 வயசில் அரும்பில் சேர்க்குறேன், மொட்டில் சேர்க்குறேன். அரும்பு, மொட்டு, மலர். நோ எல்கேஜி யூகேஜி பிளடி நான்சென்ஸ், தூக்கி தூர வீசிடுறேன். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்பில் 3 வயசில் ஒன்றா சேர்க்குறேன். 6 வயசில் 3 வயசில் சேர்க்குறேன். அரும்பில் மொட்டு, மலர் 6 வயசு வந்தோன்னே ஒன்றா சேர்க்குறேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் நாடு 7 வயசில் சேர்க்குது, தென்கொரியா 8 வயசில் சேர்க்குது, சிங்கப்பூர் 6 வயசில் சேர்க்குது. இது 3 தான் தரத்தில் முதலிடத்தில் இருக்குது. அதை முந்துற நான் 6 வயசில் சேர்க்குறேன். அந்த ஒன்னாப்பில் என் பிள்ளைக்கு ஆரம்பிச்சிருவேன். எப்படி? சாலை விதி, அடிப்படை சட்டம், ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு வகுப்பு, என்ன 2 வகுப்பில் நடத்துவேன். சாலை விதி என் பிள்ளைக்கு நல்லா ஏறிடும். அடிப்படை டிராஃபிக் போலீஸுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும், கற்றுக் கொடுத்துருவேன். சட்டம், அடிப்படை சட்டம் தனியாக படிக்கிறது வேற, ஆனால் அடிப்படை சட்டம் என் பிள்ளைக்கு தெரியும். எவனும் ஈபிக்கோ செக்ஷன் கிக்ஷன்லாம் பேசி தப்பிக்க முடியாது. கொண்டு போடுவேன். இங்கே பாரு, கற்றுக் கொடுத்துருவேன் எல்லாம் என் பிள்ளைக்கு. இப்போ நான் சொல்ல நம்ப முடியலடா, நம்ம ஊரில் நம்ம நாட்டில் தான்டா, அந்தமான பாரு, அந்தமான்ல சென்டர் ஃபார் டிராஃபிக் எஜுகேஷன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ குழந்தையிலேருந்தே இவங்க ஆரம்பிக்கிறதுனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ இதுவாக போட்டிருக்காங்கன்னு. இதை பயிற்றுவிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் செயல்முறை பள்ளி பயிற்சி. அவன் ஒரு இடத்த வச்சு பிள்ளைகளுக்கு சாலை விதியை எப்படி கொடுக்குறான். எங்கே? வெளியில் இல்லை, அந்தமான்ல. அதை இந்த மான்ல உன் மகன் சீமான் செய்கிறேன். இந்த பாரு, சிக்னல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தைலாம் வந்து ஃபாலோ பண்ணுது. பிரேக் போட்டான் பாருங்க. ஒரு போலீஸையும் போட்டு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சூப்பர்ல. அங்க பாருங்க, ரெட் இருக்கு, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நின்றுது, அது படிச்சுக்கிறது. சின்ன வயசுல பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அது பதிஞ்சுக்கிறது. அது வாழ்நாளில் கடைசி வரை மறக்காது. சிவப்புனா நிறுத்தணும், பச்சைனா செல்லணும். புரியுதா? சூப்பர் இனிஷியேட்டிவ். பாத்தீங்களா, அந்த லைன் உள்ளே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசே சொல்லி தராங்க. இதை நாம சொல்லி கொடுக்குறோம். யாருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கோ போடு. இப்போ பாரு, போக்குவரத்து விதி கற்றுக்கிட்டாச்சு. இப்போ சாலை விதியை நீ மதிக்கணும். இப்போ என்னன்னு கேளு, ஒரு 60 கிலோமீட்ரு இந்த 60 ஐரை மாத்திரை வேகத்தில் நீ போகணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். இங்கே மேலே ஓடும், சுழல் இழுத்து ஓடும். நீ அந்த இடத்துல நிறுத்தும் போது ஒரு தமிழில் ஒரு அறிவிப்பு வரும், 60 ஐரை மாத்திரை வேகத்தில் அன்பான பயணிகள் செல்லவும், உங்கள் கவனத்திற்கு, தவறினால் தண்டிக்கப்படுவீர்கள், தண்டனை உறுதி. சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆங்கிலத்திலையும் சொல்லும் வெளிநாட்டு பயணிகளுக்கு. இப்போது நீ மீறி போயிட்டா எவன் கவனிக்கிறான்னு, ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டா எவன்டா பார்க்குறான்னு. இந்த பாரு, இங்கேருந்து அடுத்ததுக்கு போயிடும் தகவல். இந்த வண்டி, இந்த வண்ணம், இந்த எண்ணெய் இங்கே கருவி இருக்கும், இங்கே கருவி இருக்கும், இங்கே கருவி இருக்கும், தப்பிக்கவே முடியாது. நீ அங்கே வந்தோன்னே எங்கால் குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணுறாப்புல, இந்த நிறுத்திட்டார் பாரு. நீங்கள் தானே இது இந்த இடத்துல 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வந்துட்டீங்கன்னு. நான் இல்லையே அப்படின்னொன்னே எடுத்து காட்டுவாப்புல வீடியோ. இது நீ தானே? ஆமாம். வந்ததுக்கு 1000 ரூபா, பொய் சொன்னியில் அதுக்கு ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா கட்டுன்றாப்புல. கட்டினவொடனே விட மாட்டாப்புல, ஓட்டுநர் உரிமத்தை கொடுன்ட்டு ஒரு கையெழுத்து போட்டுருவாப்புல. கையெழுத்து போட்டு
6 முறை மன்னிக்கும் என் நாடு, என்னுடைய காவல்துறை மன்னிக்கும். 6 தவறுக்கு மேலே பண்ணிட்ட ஓட்டுநர் உரிமையை எடுத்துரும், பறிச்சிரும். அதுக்கப்புறம் நீ வண்டியை மீறி ஓட்டின உள்ளதான் இருந்து எண்ணணும். பார்த்துக்க. இந்த விதியை சிங்கப்பூர் கடைப்பிடிக்குது. இங்கே பாரு எப்படி கடைப்பிடிக்குது, பாரு எப்படி கடைப்பிடிக்குது. சாலை விதி எப்படி வச்சுக்கிறது. ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த முன்னாடி டேஷ்போர்டு இருக்குல்ல, அங்கே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு காசு வச்சுருக்கணும் நீ வங்கி. அந்த தவறுக்கு ஒரு தண்டனையாக டக்குன்னு அதுவே எடுத்துக்கிறோம். 12 தவறை பொறுக்குது, 12 மிஸ்டேக்ஸ். நான் 6 தான். அவன் செதுக்கி உருவாக்கிட்டான், நான் செதுக்கிறேன், அதனால கொஞ்சம் வேகம். 6 தான் மன்னிப்பேன். அவன் 12 தவறை பொறுக்கிறான், நான் 6 தவறை பொறுக்கிறேன். அதுக்கு மேலே பண்ணான்னு வச்சுக்க, வாழ்நாளில் என் நாட்டுக்குள்ளே நீ வண்டி ஓட்ட முடியாது. வண்டியை வீட்டில் வச்சு பூஜை தான் பண்ணணும். பார்த்துக்க. அதுக்கு மேலே எவன் கவனிப்பான்னு வண்டி எடுத்து ஓட்டினின்னு வச்சுக்க, உள்ள இவர் மாதிரி தான் உட்காந்துருக்கணும். பார்த்துக்க. ஊர்காவல் படை ஏற்கனவே இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு. பணி நிரந்தரம் இல்லை, 4 நாள் தான் வேலை வருது, 500 ரூபா 300 ரூபா தான் சம்பளம் வருது. இதை சிறப்பு படைப்பிரிவாக அங்கீகரித்து அவர்களுக்கும் உரிய சம்பளத்தை கொடுத்து பணிக்கு நம்ம கூடுதல் அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படுது, இவங்களை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் குற்றம்னு ஒன்று நடக்கணுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரவுடின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்க, முதல்ல அவன் மனைவியை கூப்பிட்டு பேசுவேன். எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ரவுடியும் உட்கார வச்சு பேசுவேன். பூவோடும் பொட்டோடும் இருக்க, உன் புருஷனால் பல பேர் பூவும் பொட்டும் பல பெண்கள் இழந்திருக்காங்க. இந்த பூவோடும் பொட்டோடும் நீ சாகிற வரை இருக்கணும்னா உன் புருஷனை ஒழுக்கமாக அடங்கி ஒழுங்கி இருக்க சொல்லு. ரவுடின்னு வச்சுக்க, ஒரே டாட்டா காட்டி விட்டுருவேன். பி கேர்ஃபுல்ன்றுவேன். அப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானால் வராது. புரியுதா? பார்த்துக்க. காவல்துறைக்கு நம்முடைய ஆட்சியில், தமிழ் தேச அரசின் ஆட்சியில் சங்கம் தேவைப்படாது. ஆனால் அவர்களின் அடிப்படை உரிமை, அதை நம்முடைய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கென்று சங்கத்தை உருவாக்கி கொள்ள அனுமதி கொடுக்கிறது தமிழ்நாட்டு காவலர் சங்கம். அதற்கு தலைநகரில், திருச்சியில் தலைநகருக்கு நிர்வாக தலைநகர், அங்கே கொண்டு போய் வச்சுருவேன். அங்கே தலைமையாக இருக்கும், நாடங்களும் பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கும். அவங்க என்ன வேணுமோ அவங்க கோரிக்கையை நம்ம கொடுப்பாங்க, நிறைவேற்றுவோம். அவங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நாம் வைக்க மாட்டோம். சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஐயா இறையன்பு எழுதியிருக்காங்க, தமிழ் அறிவின் பொக்கிஷம். ஐயா இறையன்பு எழுத்துக்களை என்னருமை தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த நாட்டின் தலைவர்களே, தயவு செய்து அவர் எழுத்தை படியுங்கள். குனிந்தவர் எழுத்தை படித்து நிமிர்ந்தால் இந்த நாட்டில் தலை சிறந்த தலைவனாகத்தான் நீ நிமிர்வாய். தயவு செய்து படி. அதிலே அவர் சொல்றார், பாரு, காவலர்களுக்கு விருது கொடுத்துறோம், தமிழ்நாட்டு அரசு மரியாதை கொடுத்துறோம். இது மாதிரி காவலர்களை தெய்வங்களாக வச்சு போற்றுகிற காலத்தை தமிழ் தேசிய அரசு உருவாக்கும். காவலர்கள் என்ன சொல்றான்னா, சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, நிறைவேற்றுவது. எப்படி நிறைவேற்றுவது? வாக்குறுதியே கொடுக்காத அளவிற்கு ஆட்சி செய்வது. நான் வந்தா அண்டா தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஃப்ரிட்ஜ் தாரேன், இல்லை, அது தேவைப்படாத அளவிற்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு தற்சார் வாழ்க்கை கொடுப்பதான் சிறந்த ஆட்சி நிர்வாகம். அப்ப என் காவலர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு ஆட்சி முறையை நான் கொடுத்துருவேன். சங்கம் தேவைப்படாது. ஆனாலும் அவர்கள் கோரிக்கையை தமிழ் தேச அரசு, நாம் தமிழர் அரசு நிறைவேற்றுது. தனியாக சங்கம் வைக்குது. அவர்களுக்கென்று தனி வைப்பகம், அவர்கள் சம்பளத்திலே அதை சேர்த்து வைத்துக்கொள்ள அவர்களுக்கென்று தனி எல்லாமே வைத்து மிகச்சிறந்த மரியாதையை இந்த நாட்டின் காவல் பணியை செய்கிற அவர்களுக்கு இந்த நாடு செய்கிற மரியாதையாக, பிரபாகரன் மகன், ஒப்பற்ற தலைவனின் மகன் காவல் பணியை செய்கிற அந்த காவலர்களுக்கு செய்கிற மரியாதையாக மிகச்சிறந்த காவல்துறையை கட்டமைச்சு இந்த வண்ணத்தை நான் தூக்கி எடுத்துறேன். காவல்துறை உங்கள் நண்பன். நீங்கள் செய்தியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் மகனின் ஆட்சியிலே உண்மையிலேயே நண்பனாக இருக்கும். நம்புங்கள். இதுவரை என் அன்பு மக்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போலீஸை பார்த்து ஒரு பொறுக்கி பயந்தால்
போலீஸாக இருக்கிறான் என்று அர்த்தம். போலீஸை பார்த்து பொதுமக்கள் பயந்தால் அந்த போலீஸ் பொறுக்கியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இதுவரை இந்த நாட்டில் காவல்துறை எப்படி இருந்தது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் மகனின் ஆட்சியில் போலீஸாக இருக்கணும், இருக்க வைப்போம். இதுதான் நம்முடைய ஆட்சி. இது ஒரு துளிதான். இதுக்கு மேலே காவலர்கள் முன்வைக்கிற கோரிக்கையை கேட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று, செதுக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் தமிழர் அரசு செய்யும் என்கிற உறுதியை தருகிறேன். இது மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு துறையிலும் ஆசிரியர்களுக்கு வேண்டியது, மாணவர்களுக்கு வேண்டியது, மருத்துவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்யும் இந்த அரசு. ஏனென்றால் மக்களிலிருந்து மக்களுக்காக வந்த அரசு. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. நாங்கள் அதிகாரம் மிக வலிமையானது. அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நாங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, மிகச்சிறந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஓட்டை போட்டு நாட்டை உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்துவிட்டு பத்திரமாக இருங்கள், எந்த பயமின்றி இருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். உங்கள் மகன், நம்புங்கள், நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக இன்று வாழ்ந்த ஒரு தலைவனின் மகன். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சாகலாம், நாம் தோற்று போகலாம். சாதாரணமானவர்கள் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்திலே செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், சத்தியமாக ஒரு நாள் வெல்லுவோம் என்று எனக்கு கற்பித்தார். அந்த சத்தியத்தை நம்பி நிற்கிற மகன் நான் சொல்லுகிறேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் மீதும் உறுதியிட்டு சொல்கிறேன், ஆகச்சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நாட்டில் நடத்துவேன், தருவேன். நம்பி நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கள். எல்லாருக்கும் செலுத்தி விட்டீர்கள். திமுக பலமுறை ஆண்டு விட்டது, அதிமுக ஆண்டு விட்டது. நீங்கள் என்ன வாழ்ந்து விட்டீர்கள்? இன்னும் அரிசிக்கு கையேந்தீர்கள், வேட்டிக்கு கையேந்தீர்கள், இலவசத்திற்கு ஏந்தி நிற்கிறீர்கள். இது என்ன ஆட்சி முறை? என்ன வளர்ச்சியை கண்டீர்கள்? என்ன கண்டீர்கள்? ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ வெல்லம், ஒரு வேட்டி சேலை வாங்க வக்கற்ற நிலையில் வைத்தது இவர்கள் ஆட்சி என்றால் எப்படி? சாராயம் வித்து சாகடிக்கிறான். தாலிக்கு தங்கம் அரைப்பவன் ஒருபவன். குடிக்க வைத்த 6 லட்சம் பெண்களின் தாலி அறுத்தவர்கள் இவர்கள். தாலி அறுத்தவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்கிறாய். சாராயம் விற்கிறான் 50,000 கோடிக்கு. காசு யாருது? உன்னுடையது. ஒரு நாளில் தீபாவளிக்கு மட்டும் 790 கோடிக்கு குடிக்கிறான். 790 கோடிக்கு. ஒரு படம் வெளிவந்தால் 34 கோடிக்கு பார்க்கிறான். பொழுதுபோக்குக்கும் போதைக்கும் இவ்வளவு காசை கொட்டி கொடுக்கிறவனுக்கு எதற்கு இலவசம்? எதற்கு? 50,000 கோடி வருவாய். யாரு வருவாய்? மக்கள் குடிச்சு கொடுக்கிற காசு, குடிகாரன் காசு. அதை வைத்து என்ன நலத்திட்டம்? திடப்போதை, திரவப்போதை, போதை கலாச்சாரத்தில் மக்களை மூழ்க விட்டுவிட்டு பெண்களின் பாதுகாப்பு என்பது பைத்தியக்காரத்தனம். சட்டம் ஒழுங்கு என்பது வேடிக்கை. எவ்வளவு பெரிய ஏமாற்று! எப்போது இதை மாற்றுவது? எப்போது இதை சரி செய்வது? எப்படி? 3 பேர்ல யாராவது டாஸ்மார்க்க மூடுவேன் சொல்றதை பத்தி நான் சொல்லல. உங்கள் மகன் வந்தால் மூடுவேன். அப்ப வருவாய்க்கு என்ன பண்ணுவ? இது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. இந்த சாராயம் உயிரை எடுக்கும், என் பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிக்க போற? அவன் ஊழல், லஞ்சம், நான் உண்மை நேர்மை. அவன் எல்லாம் இலவசம். 2000, 2500. இவன் 3 சிலிண்டரு. அவன் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டரு. நோ இலவசம். எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ. எப்படி? ஹைலி ஸ்டாண்டர்டு. மற்றபடி நோ ஃப்ரீ. எதுவும் ஃப்ரீ கிடையாது. சிலிண்டர் தருவேன். எப்படி தருவேன்? உன் மகன் நானே உற்பத்தி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் இந்த எரிகாற்று உயிர் வழிங்கிற பயோகேஸ் தயாரிப்பேன். எதுல?
என் மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க, மக்கிய இளதலை கழிவு, கழுத கழிவு, பன்னி கழிவு, கோழி புழுக்க எல்லாத்தையும் எடுத்து குவிச்சு குப்பை கிடங்குற கோடிக்கணக்கான டன் பயோகேஸ் உனக்கும் தருவேன், உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். எவனுக்குடா வேணும் வாங்கிட்டு போடா. தமிழ்நாட்டு அரசு முத்திரையை குத்தி கொடுப்பேன். உனக்கு தடையின்றி எரிகாட்டு தருவேன், எல்லாருக்கும் தருவேன், குடிசைக்கும் தருவேன், கோவரத்துக்கும் தருவேன். ஆனால் ஓசியா தர மாட்டேன். உற்பத்தி செலவு, அடக்க செலவை வாங்கிட்டு கொடுப்பேன். ஆனால் தடை இல்லாமல் தருவேன். பால், தூய பாலை நானும் கொடுப்பேன். இவன் ஆவின் பால்னு விற்கிறானே, எங்கன்னு கேட்டியா? என்ன சிரிக்கிற? பால்வளத்துறைக்கு அமைச்சர், பால் இருக்கு வழங்க. கால்நடை துறைக்கு அமைச்சர், அமைச்சர் இருக்கான், கால்நடைங்கடா. ஏய், எங்க கால்நடைங்க? வைத்தியக்கார. பெரிய கனவு, பெரிய கனவு, சின்ன மூளை, நிறைய வேலை. இதெல்லாம் யாரோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்து எழுதிட்டே, நானே நானே எனக்கு நான் ட்ரம்புக்கே ஐடியா கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிற? சோகால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு வேலை செய்யறவில்ல. அறிவு நிறைஞ்சு காது வழிய வலி இது துண்டை வச்சு தொடச்சிக்கிறேன். எனக்கு அதுக்குடா இருக்கிற அறிவுக்கு கருத்துக்க வேலை செய்ய நேரம் இல்லை. 2 மணி நேரம் தான் உறக்கம். இப்ப போய் நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அங்க என்ன, இங்க என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்ப படுப்பேன்? 2 மணிக்கு 3 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். 2 மணி நேரம் தான். தூங்குறியான்னு கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல. ஆனால் அம்பேத்கர் முடிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. அவன் போய் கேட்குறான், என்ன அம்பேத்கர் இன்னும் நீங்கள் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? காந்தி தூங்கிட்டார், நேரு தூங்கிட்டார், அவங்க மக்கள்லாம் முடிச்சுக்கிட்டாங்க, தூங்குறாங்க. என் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்றாப்புல. ஏன் ஜானா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கிக்கிட்டு இருக்க? இது அடிமையா இருக்கும்னு தெரியாம அது நல்ல சுதந்திரம் இருக்கு. என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினம்ங்கிற மார்க் ட்வைன். நானும் 15 வருஷமா கத்தி பார்க்கிறேன், ஒன்னும் அறிஞ்ச இல்லையே. ஒரு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை, அநியாயத்தை எதிர்த்து பேசுவது, சுட்டி காட்டுவது, குறை கூறுவது, நிர்வாகத்தை குறை கூறுவது குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்ப முகநூல் இந்த அரசை பத்தி எழுது, உன்னை தூக்கி குண்டாசப்படுவான். ஏன்? குற்றவாளி உள்ள இருக்கான், ஆட்சியில் இருக்கான். 266 வழக்கை மேல போட்டிருக்கான். கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, மலையை திருநனா, ஆத்த திருநா, ஒண்ணுமல்ல பேசினேன். டேய், ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்கு. இங்கிருந்து போக ஒரு நாள், அங்கே ஒரு நாள், 2 நாள் எனக்கு திங்குது. 41 பேர் இறந்துருக்காண்டா கரூர்ல, ஒரு எஃப்ஐஆரும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட பேசுனதுக்கு கேட்டேன், என்னையா நிர்வாகம், ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டேன், அதுக்கு ஒரு வழக்கு. 40 பேர் இறந்துருக்கான், ஒருத்த மேல கூட எஃப்ஐஆர் இல்லை. எப்படி ஃபேண்டாஸ்டிக் ரூல் இல்லது? கொடுமையான கூட்டமடாது. கள்ளச்சாராயம் பேரு, காய்ச்சறதும் குற்றம், குடிக்கிறதும் குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்டா. குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அரசு வேலை, பிள்ளையை நான் படிச்சு பெங்குது. ஆனா ராணுவ வீரன் நாட்டு எல்லையில நாட்டை பாதுகாக்க சண்டை போட்டு செத்து வந்தானடா, ஒத்தரவா கொடுக்கறது இல்லடா. ஒரு மாலையை போடுறதுல ஒரு மந்திரி போய், இந்த நாட்டுக்காக நான் போய் செத்தால் இந்த நாடு என் வீடை பார்க்கும் என்ற நம்பிக்கை கொடுத்தா தானடா படைக்கு போவான். நாதியற்று நிறுத்திடும்னா எவன்டா போவான் நாட்டு பாதுகாப்புக்கு? எப்படி? இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? யாராவது முடியலை, வாழ முடியல, சாகிறதுனா விஷம் குடிச்சு சாகாதியே, கள்ளச்சாரம் குடிச்சு சாங்க, வீட்டுக்காவது 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. தொலைங்கடா, இந்த கொடுமையை தொலைங்கடா. மாறி மாறி ரெட்டலை, உதயசூரியன் ரெட்டலை. உதயசூரியனுக்கு போட்ட அவர் வீட்டில் வெடிங்க, நாட்டில் வெடியுமா? விடிஞ்சிருக்கா? திடீர்னு ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்கில் 5,000 போடுறாரு. யாரா அவர்? பரம்பரை சொத்தை வித்துட்டாரா போட்டார்? கேட்டியாடி என்னைக்காது? 6,800 கோடி இழந்திருக்குடா. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரோட்டில் நிற்கிறான்டா. டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க ரோட்டில் நிற்கிறான்டா. மொத்தமாக 200 கோடியில் முடிச்சுக்கலாம்டா. ஆனால் 6,800 கோடிடா. ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் அரசு காசை எடுத்து, மக்கள் காசை எடுத்து, மக்கள் கொடுத்து தன் வாக்கை கன்ஃபார்ம் பண்ணது, உறுதி செய்து, நான் என்னடா பண்றது? நான் எங்கே போறது? ஏழை மகன், இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய நிற்கிற எனக்கு என்னடா இருக்கு? உனக்கு இருந்துச்சு, கொடுத்துட்ட, நான் என்ன பண்றது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை போய் ஏமாற்று. எப்படி? என்னடா அது? என்னடா நாடுது? எப்படி நீங்க சகித்துக்கிற? காசை கொடுக்கும்போது கையப்படி எங்கிருந்து எடுப்ப? இந்த காசை எங்கிருந்து எடுப்ப?
இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாய்? ஒரு தடவை கேள்றா. கேட்டினா உனக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, மாற்று சிந்தனை வந்துருச்சு, நாடு மாறிடுச்சுற. ஒரு தடவை கேளு. காசு ஓட்டுக்கு வாங்கிட்டு அண்ணன் நில்லுங்கண்ணே, நீங்க எதுக்குண்ணே இந்த தேர்தலில் நிற்கிறீங்க? உங்களுக்கு சர்வீஸ் பண்ண, சேவை பண்ண. எனக்கு சேவை பண்ண எதுக்குண்ணே காசு கொடுக்குறீங்க? எதுக்கு? காசு கொடுத்து சேவை செய்ய வர அளவுக்கு அவங்களாடா அவ்வளவு நல்லவங்களாடா, கடவுளாடா அவங்க. என்னடா நீ கடவுளை நீங்க அணிக்கப்பட்டாதானடா கருந்துருது. இவன் ஏன்டா உனக்கு காசு கொடுக்கான்? திருட தயாரா அனுமதி கேட்கிறான்டா. திருடுறதுக்கு ஒரு முதலீட்டாளன் 30 கோடி ஒரு தொகுதிக்கு ஆவடிக்கு முதலீடு செய்கிறான்னா அவன் 300 கோடி சம்பாரிச்சுக்கலாம்ங்கிற நம்பிக்கை முதலீடு செய்கிறான். லாப தேவை முதலைங்கிறது மக்கள் சேவை செத்து போகுதுரா. வைத்தியக்காரன் காசு கொடுக்குற இடத்துல தான்டா ஊழலஞ்சதுக்கு விதையவே ஊன்றாங்க. நீ நோட்டை போட்டியான்னு கேட்க முடியுதா? நீ நோட்டை வாங்காம ஓட்டை போட்டியான்னு அவன் கேட்பேன். நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறான், அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான். 10 லட்சம் கோடி கடன் எதை காட்டி பெற்றிருப்பாரு? இந்த அரசு எதை காட்டிடா பெற்றிருக்கும்? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. வீட்டை இடமான வச்சு நம்ம அப்பன் கடன் வாங்குவது போல நாட்டை இடமான வச்சு இவர்கள் வாங்குகிறார்கள். யார் அந்த உரிமை கொடுத்தது? கடன் பெற்று நிறைவேற்றப்பட்ட திட்டம் எஜுகேஷன், மெடிக்கல், அதுல தரம் உயர்ந்திருக்கா? இல்லை எலக்ட்ரிசிட்டி, தடை இல்லாத கரண்ட் கட்டு இல்லாத மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கா? தரமான சாலை இருக்காடா? சபை குடிமா இருக்கு. தலைநகர்ல வெங்கமா இருக்கு சாலை. அப்ப உள்சாலை கிராமப்புறங்கள்ல போக்குவரத்து, அரசு போக்குவரத்து என்ன விளங்குதா? உட்கார இடம் இல்லை, பாதியில் பிஞ்சுக்கிட்டு போகுது, போகும்போது டயர் கலந்துட்டு ஓடுது. வைத்தியகர் எல்லாத்தையும் மாற்றணும். உன்னால முடியும், என்னால முடியும், நம்மால் முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றை விரல்ல நன்றி உணர்ச்சி. 3 வேளை சாப்பிடுற உப்பிட்டவனை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை. ஏப்ரல் 23 போ, சாப்பிட்டு தான் போவ, வந்து சாப்பிடுவ. சாப்பிடுற நீ உழவனின் உழைப்புல அவன் வேர்வையில விளைஞ்சதான் சாப்பிடுற. நன்றியோட நன்றி உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தா அந்த இன்னைக்கு பாரு 3வது பெட்டி 4வது பெட்டிலாம் தேடாத. உன் மகன் ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஆயிட்டான். அங்கீகாரம் பெற்ற கட்சி முதல் பெட்டியில வைக்கணும். ரெட்டை எல்லா பெட்டியிலும் இருக்காது, தாமரை எல்லா பெட்டியிலும் இருக்காது, உதயசூரியன் எல்லா பெட்டியிலும் இருக்காது, கை எல்லா பெட்டியிலும் இருக்காது. ஆனா நம்ம விவசாயி கலப்பையோட எல்லா பெட்டியிலும் இருப்பான். குழம்பிக்காத பாரு. நன்றின்னு இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல, மாற்று அரசியல் புரட்சியின் மகத்தான முன்கள போராளிகளாக உங்கள் பிள்ளைகளை நிறுத்தியிருக்கிறேன். ஆக தகுதியான கல்வி பெற்ற தன்னலமற்ற மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வும் துடிப்பும் கொண்ட இளைஞர்களை நிறுத்தியிருக்கிறேன். தம்பி தங்கைகளை 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று சமவாய்ப்பு கொடுத்து உங்கள் மகன் நிறுத்தியிருக்கிறேன். அதிலே இந்த ஆவடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை முனைவர் புனிதா அவர்கள் சீனாவிலே படித்துவிட்டு அங்கே பணி செய்து கொண்டிருந்த தங்கை அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். அடுத்ததாக அம்பத்தூர் தொகுதியிலே என் அன்பு மருமகன் இளங்கலை காட்சி தொடர்பியல் படித்த சிலம்பரசன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு மகள் கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு இளங்கலை பொருளாதாரம் படித்த கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக அவ்வளவுதானே, உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்வை பாதுகாக்கும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, மக்களின் எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை என்பதை கவனத்தில் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், தனித்து சீமான் கூட்டணி சேராமல் நிற்கிறானே என்ன நம்பிக்கையில் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். என்னை பெற்ற நீங்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் நீங்கள், எங்களை கைவிட்ட விடமாட்டீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி 4 முறை பொது தேர்தலில் தோற்றும் 5வது முறை அதே உற்சாகத்தோடு தனித்து 234 களத்திலே நிற்குதென்றால் உலக வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி தான். அதனால்தான்
இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். அறிவில் சிறந்த பெருமக்களே, பேரன்புமிக்கையின் பெற்றோர்களே, உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, நமது சின்னம் விவசாயி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.